இருந்தாலும் உங்கள் தேவ பிரசன்னம் எங்களை புதுப்பித்து ஆண்டவரே அப்பா உளமாற முழு பலத்தோடு முழு ஆவியோடு முழு சிந்தையோடு கூட உங்களை உயர்த்த எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமை அடைவீராக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எல்லாரும் எழுந்து நின்று நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு அப்படின்னு அவரை வாழ்த்தி பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாளே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும்
செய்ததை எப்படி பாடுவேன் நான்? என் நேசர் எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். எப்பக்கம் நிறுத்தப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நிறுத்தப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பரின் மார்பினில் சாய்ந்தின்றுமே எப்போதும் பாடிடுவேன். அப்பரின் மார்பினில் சாய்ந்தின்றுமே எப்போதும் பாடிடுவேன். எப்படி பாடுவேன் நான்? என் இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேன் நான்? என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான்? என் இயேசு எனக்கு செய்ததை எப்படி பாடுவேன் நான்? என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது ஒரு வழி அடையும் போது மறுவழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது மறுவழி திறந்த தேவா. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. திறந்த வாசலை என் வாழ்க்கையில் அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் நான்? என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். எஸ் லார்ட், எஸ் லார்ட். நாங்கள் கடந்து வந்த பாதையை நாங்கள் மீண்டும் ஒரு விசை கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. கோணலும் திருக்குமான ஆண்டவரே பாதையிலிருந்து உம்முடைய ஆண்டவரே அப்பா நல்வழி என்னும் பாதையில், உம்முடைய நித்தியம் என்னும் பாதையில், உம்முடைய நீதியின் பாதையில் எங்களை ஆண்டவரே அப்பா நடப்பித்து அழைத்து வந்த எங்கள் தெய்வமே, ஒரு முகாந்திரத்தோடு கூட எங்கள் மீது நாங்கள் யாராக இருந்தாலும் சரி எங்கள் மேலே ஒரு நோக்கத்தோடு கூட எங்களை அழைத்து கொண்டு வருகிறீரே. இம்மட்டுமாய் நீர் வழி நடத்தி கொண்டு வருகிறீரே. குறையில்லாமல் நீங்கள் காக்குறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு
உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, ஹalleluya. இதோ இந்த வேளையில் கூட அப்பா எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் முழுவதுமாக என் தேவன் என்ன நோக்கத்திற்காக, என்ன ஆண்டவரே அப்பா நீங்கள் மனதில் ஆண்டவரே அப்பா சிந்தை கொண்டு எங்களை நீர் ஆண்டவரே அப்பா தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கத்திற்கு எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் டாடி. எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் டாடி. எத்தனையோ பேர் இருக்க எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீரே, எங்களை நீங்கள் ரட்சித்திருக்கிறீங்களே, எங்களுக்கு மேலான காரியங்களை இதுவரைக்கும் ஆண்டவரே அப்பா நடப்பித்திருக்கிறீங்களே, இன்னும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீங்களே. ஓ ஹalleluya, ஹalleluya. எளிமையும் ஆண்டவரே அப்பா சிறுமையுமான எங்களுக்கு ஆண்டவரே அப்பா வேதத்தின் ரகசியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை ரொம்ப அழகாக நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்களே ஆண்டவரே. ஓ ஹalleluya. எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் உமக்கு சொந்தமானது ஆண்டவரே. நீரே அதற்கு அதிகாரியப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை கூட நம்ம அர்ப்பணித்து நம்ம பாடலாம். என் ஆத்மாவும் சரீரமும். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பா உம் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். என்னப்பா உம் திரு சித்தம் என் அன்றாட உணவையா, நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவியும் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வளைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். என் கர்த்தாவியும் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வளைந்திடும், என்னை எந்நாளும் நடத்திடும். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம். ஆவியானவரே நீங்க வந்து வாசம் செய்யுங்க. உண்மையா அழைக்கலாமா? உண்மையா அழைக்கலாமா? ஓ ஹalleluya. எங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவரே அப்பா உமக்கு சொந்தம் ஆண்டவரே. நாங்க அதற்கு அதிகாரிகள் அல்ல.
எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, நீங்க ஆண்டவரே அப்பா கிரயமாய் நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத எப்போதும் நினைவு கூர்ந்தவர்களாய் உமக்கு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, உமக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஓ ஹல்லேலூயா, வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க டாடி. அதற்கு இந்த மாலை நேரம் கூட நீங்க எங்க வாழ்க்கையில போடக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் எங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆண்டவரே உறுதுணையா இருக்கு, இன்னும் ஆண்டவரே பலமா அதுக்கு மேல எழும்பி நாங்க நிற்க எங்களுக்கு உதவியா இருக்கட்டும். உங்க வார்த்தைக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் டாடி. நீங்க தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. உன் மகனை மறைத்து நீங்க எங்களோடு கூட நீங்க பேசுங்க. உங்க கரங்களுக்குள்ளே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலையில் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. ஸோ அதனால் அந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்துக்கோங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்க இன்றைக்கி அதை கலந்துக்குப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நேரம் அதிகமில்லை, வேகமாக கடந்து போகிறது. ஆகவே நம் தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். தேவனுடைய உபதேசங்களாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசம் முதல்ல பார்த்தோம். அது மூல உபதேசம் அப்படின்றத 7 காரியங்களை அதில் பார்த்தோம். பிறகு சபையின் உபதேசங்கள். சபையின் உபதேசங்களில் எபேசியர் 4வது அதிகாரம் 4 முதல் 6 வரையிலான வசனங்களை வாசிக்க கேட்போம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல, நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும், ஒரே ஞானஸ்நானமும், ஒரே ஞானஸ்நானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ஆமென். அவர் எல்லார் மேலும் எல்லாருக்குள்ளும் எல்லாரோடும் இருக்கிறவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஒரே தேவன், ஒரே பிதா. அவர் குமாரனாகிய இயேசுவை அனுப்பினார், அவரை கர்த்தராய் ஆக்கினார். அந்த கர்த்தர் ஒரே ஆவியானவரை அனுப்பினார். இந்த திரியேக தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஒரே விசுவாசத்தோடு ஞானஸ்தானம் பெறுறவங்க ஒரே ஞானஸ்தானத்தில், இவர்கள் ஒரே சரீரமாக ஒரே நம்பிக்கைக்காக வாழ்கிறவர்கள். ஸோ இந்த 7 காரியத்தை பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் ஒரே விசுவாசம் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு ஒரே ஞானஸ்தானம். ஒரே ஞானஸ்நானம். ஞானஸ்தானம் அப்படின்ற போது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் அப்படின்னு சொல்லி மூல உபதேசத்தில் கூட நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்நானங்களுக்கு எத்தனை ஞானஸ்தானம் அதில் படித்தோம்? இங்கே எத்தனை படிக்கிறோம்? ஒரு 7. நீங்கள் இப்போ இங்கே ஒரே இருக்குன்னா, அங்கே சொல்லப்பட்டது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், என்னென்ன ஸ்நானங்கள்லாம் சொல்லப்பட்டது. இங்கே ஒரே ஞானஸ்தானன்றது மூழ்கி தண்ணீரில் மூழ்கி எடுக்கிற அந்த ஞானஸ்தானம் ஒரே தடவை தான். ஏன் ஒரே ஞானஸ்தானம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்றவர் இப்போ பின்வாங்கி போயிட்டார். சிலர்லாம் கேட்குறாங்க, நீ பின்வாங்கி போயிட்டு ஒரு கொஞ்சம் காலம் பின்வாங்கி போயிட்டார், திரும்ப வந்துட்டார், திரும்ப வரும்போது ஞானஸ்தானம் எடுக்கணுமா? நாட் நெசசரி. ஒரே ஞானஸ்தானம். அவர் அந்த பின்மாற்றத்திலேருந்து வந்தவர் தன்னுடைய காரியத்தை புதுப்பிச்சுக்கிறார், அவ்வளோதான். பிரதிஷ்டையை புதுப்பிக்கிறார், அவ்வளோதான். ஸோ ஒரே ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னாலும் சுருக்கமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இது யார் ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்றத கேள்வி. 4 கேள்வி. யார் ஞானஸ்தானம் பெறணும், எப்போ பெறணும், எப்படி பெறணும், ஏன் பெறணும். முதல்ல கேள்வி, யார் ஞானஸ்தானம் பெறுவது அப்படின்ற கேள்விக்கு பதில்
மார்க்கு 16வது அதிகாரம் 16வது வசனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு ஞானஸ்நானம் அப்படின்னும் போது தான் நிறைய பேர் என்ன எடுத்துடுறாங்க, லீவ் எடுத்துடுறாங்க. இதில் பலருக்கு பல சந்தேகங்கள், பல மார்க்கங்களில் சில காரியங்கள் இருக்குது. அந்த சந்தேகங்கள், அந்த கேள்விகள், இதில் நிறைய கேள்விகளும் எழும்பும். ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்புகிறேன். யார் ஞானஸ்தானம் பெறுகணும்னா, விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெறணும். இயேசுவை ஆண்டவராக தெய்வமாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தகுதியான நபர். அப்போது ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் ஞானஸ்தானம் பெறணும். ரட்சிப்புக்கு முன்னாடி ஞானஸ்தானம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் ஞானஸ்தானம். ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துக்கு பிறகு ரட்சிப்பு கிடையாது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 36லேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த கந்தாகிய மந்திரி பிலிப்பு பேசிட்டே வரும்போது, இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றார். ஞானஸ்நானம் பெறுறதுக்கு என்ன தடை அப்படின்னு கேட்டான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடை இல்லை என்றார். பிலிப்புடைய பதில் என்னவா இருந்தது? முழு இருதயத்தோடு விசுவாசித்தா தடையே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு தடை என்ன ஆகுது? அது இல்லை, பைசா இல்லை, ட்ரெஸ்ஸு வாங்கலை, சூழ்நிலை சரியில்லை, எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, எங்கள் பெரியப்பா ஒரு மாதிரி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா ஒரு மாதிரி சொல்கிறாரு. இன்றைக்கி கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பேர் தான் ஞானஸ்தானம் எடுத்துருக்குறாங்க. ஞானஸ்தானம் எடுத்துடலாம், கண்டிப்பாக எடுத்துடலாம் சார். ஆனால் கிட்ட வரும்போது தான் அப்படியே எஸ்கேப் ஆகிறோம். ஒரு கத்தோலிக்க குடும்பம் வந்துட்டு இருந்தாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறேன்ட்டு ஒப்பு கொடுத்தாரு அவர். கடைசி நேரத்தில் இல்லை, கொஞ்சம் எதிர்ப்பு இருக்குன்னு. அப்போ நான் சொன்னேன், ஞானஸ்தானம் எடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, கிளாஸில் உட்காருங்கன்னு. இல்லை, கொஞ்சம் வேலை இருக்குன்னு. சரி, இன்னைக்கு வாங்க அப்படின்னு. சோத்திரம். அது இது பண்ணி விட்ருங்க, திருப்பி பண்ணினே இருப்பாங்க. அது முதல்ல ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. ரைட். ஸோ விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெறணும். இயேசுவை ஆண்டவராக விசுவாசிக்கிறவர்கள் ஞானஸ்தானம் பெறணும். இதில் சிலருக்கு நான் கத்தோலிக்க பின்னணியினால் சில மார்க்கத்தில் குழந்தைகளே ஞானஸ்தானம் கொடுத்துட்றாங்க. குழந்தை ஞானஸ்தானம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? ஒருத்தருக்கு ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசை, குழந்தை ஞானஸ்தானம் வேதத்தை சொல்ல. ஸோ அதுக்காக புக்கு வாங்குறதுக்கு புக்கு கடைக்கு போனார். பெரிய அதில் போட்டிருந்துச்சு, குழந்தை ஞானஸ்தானத்தை பற்றி வேதம் கூறுவது என்ன. தலைப்பு, புஸ்தகத்தின் தலைப்பு குழந்தை ஞானஸ்தானத்தை பற்றி வேதம் கூறுவது என்ன. இதை பார்த்த உடனே ஐயோ, இதுதான் ரொம்ப நாளாக தேடி இருந்தேன்ட்டு எவ்வளோ காசு இருந்தாலும் கொடுத்து வாங்கிட்டு, அது உள்ளே என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்க்கவே இல்லை. போயிட்டு வீட்டில் போய் படிக்கலான்ட்டு வீட்டில் எடுத்துன்னு போயிட்டார் அந்த புக்கை. வீட்டில் போய் பறித்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதில் ஒரு பக்கம் வெள்ளை எம்டியாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, வெள்ளத்தாள் மொத்தமாக அட்டைப்படம் மட்டும் என்ன இருக்கு, குழந்தை ஞானஸ்தானத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு. திரும்பி ஒரு கடைக்காட்ட வந்தார், எங்க ஒன்றுமே பிரிண்ட் ஆகலைங்க, தப்பாக இருக்குதுங்கன்னு. இல்லைங்க, குழந்தை ஞானஸ்தானத்தை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறதுன்றது அதில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஒன்றுமே சொல்லலை. அதான் ஒன்றுமே சொல்லலை. அது உள்ள புரிச்சு கூட பார்க்கல. குழந்தை ஞானஸ்தானத்தை பற்றி வேதம் ஒன்றுமே சொல்லலை. சிலர் சொல்கிறாங்க, கத்தோலிக்கிறதுல அவங்க ஜென்ம பாவத்தோடு பிறப்பாங்க, அந்த பாவத்துக்கு ஞானஸ்தானம் பெற்றாதானே அது சரியாகும். இயேசு கிறிஸ்து 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார வழியே ஞானஸ்தானம் பெறலை. அவர் 30வது வயசில் தான் ஞானஸ்தானம் பெற்றார். அப்போது சின்ன வயசில் குழந்தைக்கு ஞானஸ்தானம், அவங்க மறிச்சிட்டு போயிட்டாங்கன்னா பாவம் தானே? நோ, அவங்க செத்தாங்கன்னா பாவம் இல்லை. கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் யாத்திராகம் 20:5 வாசிக்கிறோம், தகப்பனுடைய பாவம் பிள்ளையை சேரும். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை அக்கிரமத்தை குறித்து பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய். இது பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் அதை மாத்திட்டார். எசேக்கியேல் 18வது அதிகாரம்
எசேக்கியேல் 18வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்றார்கள், பிதாக்கள் திராட்சைக்காயை தின்னாங்க, பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை குறித்து. பிதாக்கள் திராட்சைக்காய்களை தின்னாங்க, பிள்ளைகள் பற்கள் கூசி போயின. அது பிள்ளைகளை பாதிக்குது. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்கிற பழமொழி என்ன? இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை, இனி இந்த பழமொழியை சொல்றது இல்ல, என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமென். பாவம் செய்கிறவங்க தான் சாவாங்க, தகப்பனுடையதை கேரி பண்ணிக்கிட்டு வர மாட்டாங்க அப்படின்றது புதிய ஏற்பாட்டின் உபதேசமாக இருக்குது. அதை தான் கர்த்தர் அங்கே பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாக சொல்லி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நம்ம பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும் போதே மரிச்சிட்டாங்கன்னா என்னென்னா, மத்திய 18 வாசிக்கிறோம், அந்த பிள்ளைகளுக்குரிய தூதர்கள் தேவனை தரிசிக்கிறார்கள். மத்திய 18 இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள். ஸோ சின்ன பிள்ளைகள் மரிச்சாங்கன்னா, அவங்க ஒன்றும் தெரியாமல் இருக்கிற அந்த பருவத்தில் அவங்க மரிச்சாங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனால் அது வயது வந்து தெளிந்த பிறகு, ஒரு வயது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நன்மை மற்ற எல்லாம் நிறைய காரியங்கள் தெரியும். அப்போது அவங்க ஒரு வேளை ஞானஸ்தானம் பெற வேண்டிய அந்த கட்டத்துக்கு வந்த பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க எடுத்து அதுக்கப்புறமா அதை மறிச்சாங்கன்னா பரலோகம். பிள்ளைகளுக்காக இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு இருக்கிற ஜென்ம பாவம் நீங்கணும், அந்த பாவம் நீங்கிறதுக்காக தான் தண்ணி தெளித்து அது ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்படி கொடுக்க சொல்லி வேதத்தில் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. சொல்லாத ஒன்றை நம்ம செய்யவும் கூடாது. இயேசுவே சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி தான் ஞானஸ்தானம் பெறணும். ஸோ ஞானஸ்தானம் பெறத்துக்கு இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் விசுவாசம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் விசுவாசித்தால் தடையே இல்லை, விசுவாசித்தால் தடையில்லை. சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கறது வேதம் ஒரு நாளும் அனுமதிக்கலை. சில குழந்தைகளே ஞானஸ்தானம் எடுத்துடுறாங்க. அப்போது அது ஒருவேளை நீங்கள் பேர் வைக்கிறதுக்கு வேணால் என்ன பண்ணிடலாம், குழந்தைய தண்ணி தெளித்து பிரதிஷ்டை பண்ணுறேன்ட்டு வச்சிடலாம். அது ஞானஸ்தானமாக எடுத்துக்க முடியாது. அது மனம் திரும்பி அதற்கு பிறகு தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களும் வரணும். ரட்சிப்பு என்பது உயிர் வந்த பிறகு தானே கண் வரணும், கை வரணும், எல்லாம் வரணும். முதல்ல கண் வந்துருச்சு, கண் வந்து என்ன பிரயோஜனம், உயிர் இல்லையே. அதனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துக்கு பிறகு தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடையாது. ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி கூட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலாம். ஆனால் ஞானஸ்தானம் என்பது ரட்சிக்கப்பட்ட பிறகுதான். ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? ஞானஸ்தானம் தொட்டியில் கேட்குற முதல் கேள்வி என்ன? இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் ரட்சகருமாய் முழுவாக விசுவாசித்து இருதயத்தில் ஏற்றுக்கொண்டீர்களா? ஆம், வளமாக சொல்லுவோம். ஸோ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தான் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம். ஆமென். ஸோ யார் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா, விசுவாசிக்கிற அனைவரும் எடுக்கலாம். எந்த தடையும் இல்லை. ட்ரெஸ்ஸு தடையாக இருக்க வேணாம், பேர் மாற்றணும். சிலருக்கு பேரை மாற்றுறதே பெரிய பிரச்சனையாகும். இன்றைக்கி பெந்தகோஸ்தே வட்டாரத்தில் ஒரு பேர் ஞானஸ்தானத்துக்கு வந்து தொட்டியில் முக்கிய எந்திரிச்சு அவனுக்கு ஒரு பேரை மாற்றினா தான் இந்த பாஸ்டருக்கும் ஒரு திருப்தி. நிறைய நேரத்தில் சொல்லிக்கிறேன், அன்புன்னு என்ன பேர், அன்பு வேணாம், நீ இனி யாக்கோபு. ஐயோ, அன்புன்றது அழகான பேர். யாக்கோபுன்றது எத்தனை திருடன் பேர் வைக்கிற, அன்பை போய் திருடன் பேர் வைக்கிற நீ. கவனிங்க, பெயரில் வந்து என்னென்னா எபிரேய பெயர்கள் தான் வேதத்தில். பைபிள் அந்த பேரே இல்லையே. பைபிள் பெயரெல்லாம் மொழியின் அடிப்படையில் தான் இருக்குது. கிறிஸ்தவ பெயர் என்று எதுவுமே கிடையாது. அது முதல்ல புரிஞ்சுக்க. கிறிஸ்தவ பெயர் என்று எதுவுமே கிடையாது. மொழியின் அடிப்படையில் தான் பெயர்கள். எபிரேய பெயர், ஆங்கில பெயர், கிரேக்க பெயர், ஜெர்மன் பெயர். நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பாருங்களா, கிறிஸ்தவ நேம்னு. அது ஒரு கண்ட்ரி அந்த மொழி பேசுகிற
அதில் தான் அந்த மொழியில் இந்த அர்த்தம் அப்படின்வாங்க. கிறிஸ்தவ பேருன்னு எதுவுமே கிடையாது. சரியா? அது யூதர்கள் எபிரேய மொழியில் இருக்கிற பெயர். அதனால் என்ன சொல்ல வரேன், நீங்கள் தமிழ் மொழி நாம் இருக்கிறதுனால தமிழ் மொழியில் அந்த பேரை வைக்கிறது தப்பே இல்லை. அது இந்து விக்கிரகங்களை சம்மந்தப்பட்டு அதனுடைய அடிப்படையில் அந்த பேர் இருக்குமானா அப்போ மாற்றணுன்னா அதை மாற்றலாம், அவ்வளோதான். மற்றபடி நல்ல பேர் இருக்குன்னா, தமிழ் பேர் இருக்குன்னா, இப்போ வர எல்லாருக்கும் பேர் மாற்றி அமைச்சிருப்பா. வர பேரெல்லாம் நான் இந்த பேர் தான், எது பைபிள் பேர் தான். சோதரம். அதனால் அதுவும் சரியானதல்ல. ஓகே, இப்போ யார் ஞானஸ்தானம் எடுக்கணும்? விசுவாசிக்கிறவர்கள். அடுத்தது எப்பொழுது ஞானஸ்தானம் பெறணும்? எப்பொழுது ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே ஞானஸ்தானம் பெறணும். ரட்சிக்கப்பட்ட உடனே காலம் தாழ்த்தக்கூடாது. இதுக்கு 7 உதாரணங்களை அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 2:38-41. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பேதுரு பெந்தெகோஸ்தே நாளில் பேசினார். பேசும்போது அங்கே இருந்த யூதர்களுக்கு சொன்னார், மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவி பெறுவீர்கள். 41ல் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே 3000 பேர் இயேசுவின் ஞானஸ்தானம் பெற்றார். சரியா? 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது அப்போஸ்தலர் 8:12-13. அவராலே என்று சிமியோன் மந்திரவாதி தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 13. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று, மந்திரவாதி ஆனா ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே ஞானஸ்தானம் பெற்றான். அடுத்தது 8:38. இப்போ வாஸ்தவம், கந்தாகே மந்திரி ரதத்தை நிறுத்த சொன்னார். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். தண்ணீரில் இறங்கினாங்கன்னா ஞானஸ்தானம் பெறதுக்கு. 9:18 அப்போஸ்தலர் 9:18 சவுல் என்கிற பவுல், உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. மீன் செதில்கள் போன்ற அன்னைக்கு தான் சவுல் கர்த்தர் இயேசுவை தரிசிக்கிறார். அப்போது ஒரு குரல் வருது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். உடனே அவன் கைலாகு கொடுக்குற தேடின, கீழே விழுந்தவன். பிறகு அதுக்கப்புறம் 3 நாள் ஜெபம் பண்ணான். ஏன்னா இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க ஆள் இல்லை. 3 நாளைக்கு பிறகு தான் அனனியா வந்து இவனை மீட் பண்ண ஞானஸ்தானம் பெறுகிறார். ஸோ 3 சவுல் தான் ரட்சிக்கப்பட்டு 3 நாளைக்கு பிறகு, பிகாஸ் ஆள் இல்லை கொடுக்கறது. அப்போஸ்தலர் 10:47-48 கொர்நேலியு வீட்டார். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும், இவங்க பாருங்க, கொர்நேலியு வீட்டார் புறஜாதியா ரட்சிக்கப்பட்டாங்க, ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகுதான் ஞானஸ்தானம் பெற்றார். இங்க அந்த ஆர்டர் மாறுது. பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி, ஞானஸ்தானத்தை பெறாதபடிக்கு யாராவது தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். பிரைஸ்லால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 நாளாக ரட்சிப்புக்கேற்ற வார்த்தைகளை பேதுரு பேசுவார்னு காத்திருந்தவர்கள் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். ஞானஸ்தானத்தை விளக்கலாமான்னு சொல்லி அன்னைக்கே ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் 16:33 பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடிபட்டு தலைகள் தொங்க வச்சிருக்கிறாங்க, ரத்தம் வழியுது, காயங்கள் ஏற்படுகிறது. அங்கே சிறைச்சாலைக்காரன் ஜெயிலர் ரட்சிக்கப்படுகிறார். ஜெயிலர் ரட்சிக்கப்பட்ட பிறகு 33 மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே, என்னைக்கு ராத்திரியில அந்நேரத்தில் தானே, ஆனால் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, ராத்திரி நேரமாக இருக்குது, நடு ராத்திரின்னு கூட தாண்டியாச்சு. இப்படி சரி பொழுது விடிட்டுப்பா, எனக்கு காயெல்லாம் ஆறட்டுப்பா, ஞானஸ்தானம் கொடுக்குறப்பான்னு சொல்லலை. இவருக்கு காயம், அது நடுராத்திரி இரவு நேரம். அப்படிப்பட்ட நேரத்தொலையும் நேரம் காலம்லாம் பார்க்காம உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஜெயிலர் மாத்திரமில்லை, அவன் கூட இருந்த அத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்னைக்கே.
என்ன சொல்ல வரேன், என்னைக்கு இவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களோ அன்னைக்கே ஞானஸ்தானம். அதுதான் வேதத்தின் முறைமை. அப்போஸ்தலர் 19:5 இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஞானஸ்தானம் பெற்றார்கள். எபேசுவில் வந்து புதுசாக பவுல் வந்தார். வந்த உடனே சீஷர்கள் கூட்டம் இங்கே இருக்குது பார்த்துட்டு, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவி பெற்றீர்களான்னு கேட்டார். நாங்கள் பரிசுத்தாவி உண்டு என்று கேள்விப்படவே இல்லை அப்படின்ன உடனேயும், அப்போ நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீங்க? யோவான் கொடுத்த ஞானஸ்தானம். யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவுக்கு வருகைக்கு அடையாளமாக இருக்குது. இயேசு மனம் திரும்புகிறவங்களுக்கு ஞானஸ்தானம் கண்டிப்பாக பெறணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே ஞானஸ்தானம். என்ன சொல்ல வருகிறேன், என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்களோ, சிலர் என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் தெரியட்டும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நான் அறிஞ்சிக்கிறேன் புரிஞ்சுக்கிறேன்றாலும் இயேசுவே ஆண்டவராக தெய்வமாக அறிஞ்சிக்கிட்டீங்களா? அவ்வளோதான். அதுதான் தகுதி. அதோடு எடுத்துடணும். காலம் தாழ்த்த என்ன ஆகும் அப்படின்னா, மனநிலையில் வேறுபாடுகள் உண்டாயிட்டே இருக்கும். நீங்கள் கர்த்தருடைய காரியங்கள்லாம் எப்படி செய்யணும் அப்படின்னா, இன்றே ரட்சணினால் இப்போதே உடனே செய்யணும். கர்த்தர் ஒன்று சொல்கிறாரா செய்யலாம், தாழ்த்தவே கூடாது. தாழ்த்த என்ன ஆகும்னா, அது மேலே இருக்கிற அந்த ஈர்ப்பு அல்லது அர்ப்பணம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் கொடுத்துக்கலாம், அப்புறம் பண்ணலாம், அப்புறம் போது அது அந்த அந்த வேகம் குறையும், வீரியம் குறையும். அதனால் ஞானஸ்தானம் நீங்கள் யாரையாவது நடத்தணும் அப்படின்னா உடனே எடுத்துற சொல்லணும். இல்லை அது இன்னும் சரியாக பைபிள் படிக்கலை, இன்னும் சரியாக தெரியல, சரியாக அவங்களுக்கு புரியல, இயேசுவே ஆண்டவராக இரட்சகராக விசுவாசிக்கிறாங்களா, அவனுடைய பாவத்துக்காக இயேசு மரித்தான்னு விசுவாசிக்கிறாங்களா, இயேசு தான் கர்த்தர்னு விசுவாசிக்கிறாங்களா, ரைட் கொடுத்துரு. திருப்பி இவங்களாம் ஓடி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது பாஸ்டர்? பைபிள் அங்கேயே நிற்கும் போது நம்மளும் அங்கேயே நின்றுணும். ஸோ ஆகவே யார் ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னா விசுவாசிக்கிறவர். எப்போது ஞானஸ்தானம் பெறணும்? ரட்சிக்கப்பட்ட உடனே. காலமே தாழ்த்தக்கூடாது. ஆனால் இன்றைக்கி இதில் தான் என்ன பண்ணுறாங்க, பல காலங்களை தாழ்த்துறாங்க. நான் படித்த அந்த வேதத்தை படித்த அந்த சமயத்தில் ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்றத, ஆக்சுவலாக நான் சர்ச்சுக்கு போய் அப்போது நான் போகும்போதெல்லாம் நான் இந்த சபையில் எப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஆல்டர் கால் கொடுப்பாங்க. ஒரே சர்வீஸ் தான். கடைசியில் ஆல்டர் கால் கொடுப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ள வருகிறவர்கள் இன்று இப்போது அவர்களோடு நான் பேச விரும்புகிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காட்டணும். எனக்கு அப்போது அப்படியே குடிஞ்சிக்கிட்டு இருப்பேன், நான் கை தூக்க மாட்டேன். நான் ஏற்றுக்கிட்டேனே அப்படின்றது, நான் தான் ஏற்றுக்கிட்டேனே, ஏன் தூக்கணும் அப்படின்ட்டு விட்டேன். வெட்கப்படாதீங்க, பிசாசு தான் வெட்கப்படணும், நீங்கள் வெட்கப்படக்கூடாது, எந்திரிங்க அப்படின்னு. அப்புறம் எந்திரிச்சிருப்பாங்க, ஒரு 2-3 பேர் எந்திரிப்பாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு மேலே கூப்பிட்டு இங்கே வச்சு, இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள்னு. நான் போல ஃபஸ்ட்டு வாரம். 2வது வாரம் போகும்போது எந்திரிக்கும் போது நான் மனசுக்குள்ளே இன்னொரு கேள்வி எழுது, ஏற்றுக்கிட்டேன்னா ஏன் எந்திரிக்கக்கூடாது, ஏன் மேலே ஏறி கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது? அப்போது அந்த வாரத்தில் நான் ரோமர் 10வது அதிகாரம் ஐ திங்க் 13வது வசனம் நினைக்கிறேன், இயேசுவை விசுவாசிக்க அறிக்கையிட வெட்கப்பட்டால் 10 ரோமர் அதை படித்தேன். 10:11 அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ நான் அவரை விசுவாசிக்கிறேன்னா நான் ஏன் வெட்கப்படணும்? அப்போ எனக்குள்ளே வெட்கம் இருக்குன்னா விசுவாசிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு தான் எனக்கு அன்றைக்கி நிலைமைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது. அப்படி தான், யாரும் எனக்கு புரிய வைக்கல. நான் வெட்கப்படலை, நான் அவரை ஏற்றுக்கிட்டது உண்மைதான். ஏன் நான் பகிரங்கமாக சொல்லக்கூடாது? நான் ஏன் வெட்கப்படணும்? எந்திரிச்சு ஓடியாந்துட்டேன். என்ன இந்த வாரம் கண்டிப்பாக எந்திரிச்சு மேலே போயிட்டு வந்துட்டேன். 2வது வாரத்தில் வந்துட்டேன் மேலே. கர்த்தருக்கு சுத்துறோம். இது அக்டோபர் மாதத்தில் ரட்சிக்கப்பட்டது. டிசம்பர் மாதத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஜனவரி மாதம் பரிசுத்தாவி. அடுத்த ஏப்ரல் மாதத்தில் பைபிள் ஸ்டடி வச்சார் பாஸ்டர். நீ முழுநேர ஊழியத்துக்கு வரப்போறியான்னாரு. இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். சரி அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கே கொஞ்சம் இழுத்த
அப்புறம் தான் 5 வருஷம் கழிச்சு தான் வந்தேன். அப்போ தேவனுடைய காரியங்கள்லாம் உடனே செய்யணும், தாழ்த்தவே கூடாது, காலம் தாழ்த்தவே கூடாது, உடனே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். ரைட். அடுத்தது எப்படி ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்றது இருக்குது. இதில் தான் சில கேள்விகள் எழும்போம். மத்தேயு 28:19 இயேசு சொன்னார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அப்போ எப்படி ஞானஸ்நானம் பெறணும்னா, நீ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கணும், பெறணும். இதுதான் வேதம் நமக்கு சொல்லுது. ஆமென். அப்போது நீங்கள் பைபிள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சந்தேகம், இந்த ஒரு கேள்வி எழும்பியிருக்கணும். எழும்பிச்சா என்னன்னு தெரியல. அந்த கேள்வியை நானே எழுப்புகிறேன். சரியா? அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 10:48, அப்போஸ்தலர் 19:5. பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த நாமத்தினால? இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசு என்ன சொன்னாரு? இவர் என்ன சொல்றாரு? இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கன்றார். 10:48. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். எந்த நாமத்தினாலே? கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். 19:5. இதை கேட்டபோது அவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். இப்போ இது ஒரு உபதேசம் வருது, இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெறணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியில் இல்லை. இப்போ அப்போஸ்தலர் புத்தகத்தில் பாருங்கள், எல்லாரும் எப்படி தான் பெற்றார்களாம்? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அப்படி தான் பெற்றார்கள் அப்படின்னு சிலர் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறணும்னு சொல்லுவாங்க. ஒன்லி ஜீசஸ் சில போதனைகள்லாம் இருக்குது இயேசுவின் நாமத்தில். அதுக்கு இந்த வசனத்தெல்லாம் எடுப்பாங்க. நீங்கள் இது வரைக்கும் அது பார்த்து படித்து அப்படி போயிட்டுருப்பீங்க. அது என்ன இயேசுவின் நாமம் தான் இருக்குது, பெற்றார்கள்னு போட்டிருக்கு அப்படின்னு. கரெக்ட். அப்போஸ்தலர் 2:38 பேதுரு யாருக்கு பேசுகிறாரு? யூதர்களுக்கு பேசுகிறார். அங்கே கூடி வந்திருந்த யூதர்கள் கவனிங்க, அவங்களுக்கு மேசியா, யூதர்களுக்கு வேதம் எல்லாம் தெரியும். என்ன, இயேசு தான் மேசியா, கிறிஸ்து என்பதை விசுவாசிக்க மாட்டாங்க. அதனால் பேதுரு பேசும்போது இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிர், இயேசுவை ஹைலைட் பண்ணுறார். இயேசு கிறிஸ்துவை பேதுரு அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் மேசியான்றது விசுவாசிக்க மாட்டாங்க. இல்லைப்பா, இந்த இயேசு தான் உங்களுக்காக எனக்காக பூமிக்கு வந்தார், அவர் தான் அடிக்கப்பட்டார், அவர் தான் உயர்த்தப்பட்டார், அவரை தான் தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார், அவரை தான் தேவன் கிறிஸ்துவாக்கினார் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி காட்டி, அது காட்டும் போது அந்த நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுங்கள். சரியா? இயேசுவை அங்கே ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாரு. அடுத்தது அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் புறஜாதிகள் கர்த்தருடைய நாமத்தினாலே இல்லை 10:48 கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு கொடுத்து. அதாவது இது சரியான மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, கர்த்தருடைய அதிகாரத்தின் எந்த நாமத்தினாலே எடுத்தார்கள் அப்படின்றது முக்கியமில்லை, எந்த அதிகாரத்தினால. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறதுக்கு முன்னாடி அதிகாரம் கொடுத்தா தெரியுமா? எல்லா அதிகாரம், சகல அதிகாரத்தையும் கொடுக்குறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாம, அந்த அதிகாரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 28:19 வாசலாம் இயேசு கிறிஸ்து பரமேறி போகிறதுக்கு முன்னாடி எல்லா உலகமெங்கும் போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் அந்த அதிகாரத்தில் உங்களையும் அனுப்புகிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுங்கள்னு சொன்ன அந்த அதிகாரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அதுதான் கரெக்டான மொழிபெயர்ப்பு. அப்போ அங்கேயே என்ன இருக்குது? அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசித்தீங்கன்னா,
அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுக்கு வந்தான். அங்கே சில சீசரை கண்டு நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பவுல் கேட்கிறார், என்ன கேள்வி கேட்டாரு? நீங்க விசுவாசிகள் ஆன போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? அதுக்கு அவங்க பதில் என்ன இருக்கு? அதற்கு அவர்கள் பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். பரிசுத்தாவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படலை. அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அந்த பிதாக்குமான் பரிசுத்தாவி சொல்லியிருப்பாங்களே என்ற மாதிரி தான் உடனே இவருக்கு டவுட் வருது. அது கேள்விப்படலைன்னா அப்போ ஞானஸ்தானம் பெற்றீங்களா? பெற்றோம். எந்த ஞானஸ்தானம்? யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம்ன்றாங்க. மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்தானம் எடுக்கல. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் அவர்களை மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானம். அப்போ பவுல் யோவான் தனக்கு பின்வருவராகிய கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தானை கொடுத்தானே என்றான். அப்போ ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானஸ்தானம் எடுக்கல அவங்க. அப்போ யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை தான் எடுத்தோம் அப்படின்றாங்க. அப்போவே அவங்க பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெறலன்றதை பவுல் யூகிச்சு தான் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள்னு கேட்டேன். ஏன்னா பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருப்பீர்களே, அப்போ பரிசுத்தாவை கேள்விப்படவே இல்லை அப்படின்றீங்களே, என்ன இது அப்படின்னு பவுல் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின் பேரில் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. சரியா? கர்த்தருடைய அதிகாரத்தினாலே. ஸோ அப்போது இயேசு கிறிஸ்து கொடுத்த அதிகாரம் தான், இயேசு கிறிஸ்து சொன்னது தான் இறுதியானது, உறுதியானது, சரியானது. ஆமென். பவுல் பேதுரு சொன்னதெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் அதிகாரத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்குறேன், அந்த அதிகாரத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தது. இப்போது உதாரணமாக மளிகை கடைக்கு போகிறீங்க. மளிகை கடைக்கு போயிட்டு பல ஜாமான் வாங்குறீங்க. ஒரு 10-15 ஐட்டம் வாங்குறீங்க. மளிகை ஜாமான் வாங்குறீங்க. வாங்கிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது இல்லை அப்போ கேட்குறாங்க, எங்கே போயிட்டு வரீங்கன்னா என்ன சொல்வீங்க? என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா? மளிகை ஜாமான் வாங்கினேன்னுவீங்க. ஒரே இதில் மளிகை ஜாமான் வாங்கினேன்னு ஒவ்வொன்றா சொல்லுவீங்களா? மிளகு வாங்கினேன், கடுகு வாங்கினேன், சீரகம் வாங்கினேன், வெந்தயம் வாங்கினேன், அதெல்லாம் சொல்லிக்க மாட்டீங்க. ஒரே அதே மாதிரி தான் இங்கே கர்த்தராகிய இயேசுவின் நாமம், அதிலே பிதாகுமாரன் பரிசுத்தாவி இருக்குது, அடங்கிடுறான். அவ்வளோதான். இல்லையா? அப்போ இயேசுக்கு இப்போ அரைமறி போகும்போது அப்போ பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே பிரைஸ்லாம். ஸோ எப்படி ஞானஸ்தானம்? இந்த நாமத்தினால ஞானஸ்தானம் பெறணும். அடுத்தது சிலர் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் பெறதுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ட்ரெஸ்ஸு தச்சிங்கன்னே வருவாங்க. அதெல்லாம் நாட் நெசசரி, தேவையே இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் கொடுக்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து திருவிருந்து எடுக்கணுன்னுவாங்க. இல்லை இல்லை அவங்க வந்து தண்ணீர் நதியில் தான் கொடுக்கணுன்னுவாங்க. சிலர் அடம் பிடிப்பாங்க, தண்ணி தொட்டியில் கொடுக்க மாட்டாங்க, நதியில் தான் கொடுப்பாங்க. நதியில் கொடுக்கறதுக்கு நதி எங்கே போகிறது? தண்ணியே இல்லாமல் இருக்குது. சிலர் இப்போது ஞானஸ்தானன்றது என்ன? மூழ்கி தண்ணீரில் மூழ்குதல் அப்படின்றது தான் பேப்டிஸோ என்ற வார்த்தையின் அர்த்தம். மூழ்கணும். எது? சரீரம் அப்படியே மூழ்கணும். மூழ்கி அதுலேருந்து வெளியில் வரணும். அது பாஸ்டர் மூழ்கணும்னு அவசியம், பாஸ்டர் தண்ணியில் இறங்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? மூழ்கிறன்றதில் அப்படியே கவுக்கும் போது கையை பிடிச்சிக்குவாங்க. பாஸ்டர் எங்களை விட்டு போயிடாதீங்க, நாங்களும் வந்துடுங்க, நீங்களும் கவுத்துருவாங்க பாஸ்டரையும். அதனால தான் நான் ரிட்டையர் ஆகிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்? தண்ணீரில் மூழ்கி எடுக்கணும். பாஸ்டர் மூழ்கணும். பாஸ்டர் வெளியே இருந்து கூட என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். பாஸ்டர் வெளியே இருந்து நீங்களே மூழ்கி எந்திரிச்சிங்கன்னா முறை. அதாவது இந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறணும். அந்த எடுக்கிற முறைகள் இருக்குல்ல, தண்ணி ஆற்றுல எடுக்கிறியோ, கடலில் எடுக்கிறியோ, நதியில் எடுக்கிறியோ, தண்ணி தொட்டி எடுக்க, எங்கேயா எடு, பாஸ்டர் இறங்கணும்னு கூட அவசியம் இல்லை. மேலே இருந்து கூட கொடுக்கலாம், கால் மட்டும் நின்று கூட கொடுக்கலாம். பாஸ்டருக்கு உடம்பு முடியல, ஜுரம் அடிக்குது, உனக்காக அவனும் பாஸ்டர் தண்ணியில் இறங்கணுமா? இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, மேலே நின்றுக்கிறேன், நீயே முங்கி எந்திரி. இப்போ ப்ரெக்னென்ட் லேடிக்கெலாம் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறோம்? அப்படியே உட்காந்து இப்படியே எந்திரிச்சிருங்கன்னுவோம்.
ஸோ அவங்க லேடிஸ்க்கு சில இஷ்யூஸ்லாம் இருக்கும். அப்போ அவங்க முன்னாடியே சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்குலாம் சரி எந்திரிச்சிருங்க டக்குன்னு. புண்ணு வந்ததுன்னா உடலில் சரங்கு சேர இது வந்தது, அது தொத்து வியாதியாக இருக்குது அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம், இவங்க ஒரு தொத்து வியாதி இருக்குதா, நீங்கள் இது உங்களுக்கு பரவுமா, உங்களுக்கு விசுவாசிக்கிறீங்க, அதெல்லாம் பரவாது அப்படின்னு விசுவாசிச்சாங்கன்னா கொடுத்துட வேண்டியது தான். இல்லாட்டினா அவர் கடைசியில் கொடுக்க வச்சிட வேண்டியது தான். நீங்கள் எப்படி அந்த அர்ப்பணத்தோடு எடுக்கிறோமான்றதான் கேள்வி. ஒயிட் ட்ரெஸ் போட்டு எடுக்கிறோமா, பேரை மாற்றி எடுக்கிறோமா, விருந்து வச்சு எடுக்கிறோமா, மொய் சில இது ஞானஸ்தானத்தையே ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கிட்டாங்க. ஏன்னா இந்த சூழ்நிலையில் எல்லாத்தையும் பேசுகிறேன். ஞானஸ்தானம் இப்போ ஒருத்தருக்கு பொம்பளை பசங்க இருந்ததுன்னா என்ன பண்ணுறாங்க, பெரிய பொண்ணாச்சின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அதில் கலெக்ஷன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு பொம்பளை பசங்க பிறக்கலை, 2 ஆம்பளை பசங்க பிறந்துருச்சு. ஆம்பளை பசங்களுக்கு பெரிய பெரிய பென்ஷன் ஆகிட்டான்னு ஃபங்க்ஷன் வைக்கிறது இல்லை. ஏன்னா ஆம்பளைங்களும் கைவிடப்பட்டவர்கள், அது வைக்கிறது இல்லையா. இப்போ என்ன பண்ணுறது, இவங்க நம்ம வச்சு அவங்க ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம மொய் எழுதியிருக்கிறோம், அந்த மொய்யை வாங்கணும். எப்படி வாங்குறது, ஞானஸ்தானம் கொடு, அது ஃபங்க்ஷனாக்கு வாங்க. இப்படிலாம் சரித்திரத்தில் சில நடைமுறையில் நடந்திருக்கு. ஸோ நடக்குது. அதுக்காகவே இவங்க காசு தயார் பண்ணுவாங்க. அதனால தான் சிலர் என்ன மாத கடைசியில் வைக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவோடு கூட அது அடுத்தது. அதுதான் ஏன் ஞானஸ்தானம் எடுக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து வை, ஞானஸ்தானம் பெறும்படிக்கு நாம் கட்டளையிட, இது ராஜரீக கட்டளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை. இயேசு பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெறணுன்றது ராஜரீக கட்டளை. இதை கீழ்ப்படியாமல் இருக்கவே முடியாது, கீழ்ப்படிஞ்சே ஆகணும். ஆமென். இதை தவிர்க்க முடியாது, கண்டிப்பாக அது கீழ்ப்படிஞ்சே ஆகணும். அடுத்தது ரோமர் 6வது அதிகாரம் 3லேருந்து 5 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரா தெய்வமா ஏற்றுக்கொண்டோம். இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார், என் பாவங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதை நான் விசுவாசித்து அறிக்கையிட்டேன். இதை நான் பப்ளிக்காக கன்ஃபஸ் பண்ணணும், இதை வெளியரங்கமாக நான் செயலில் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் ஞானஸ்தானமானது. கிறிஸ்துவோடு கூட நான் தண்ணீரில் மூழ்கும் போது கிறிஸ்துவோடு கூட நான் அடக்கம் பண்ணப்படுகிறேன் என்ற உணர்வோடு என் சிந்தையோடு நாம் மரிக்கிறோம். மரிச்சிட்டு கிறிஸ்துவோடு கூட நான் திரும்பவும் உயிர்த்தெழுகிறேன் என்று புது மனுஷன் அந்த அர்த்தத்தோடு அர்ப்பணத்தோடு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது சரியாக இருக்கும். ஸோ இயேசு அப்படிப்பட்ட அர்ப்பணத்தோடு தான் நம்ம ஏற்றுக்கொண்டோம். இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார். இப்போ தண்ணியில் மூழ்கும் போது அதோடு மரிக்கிறோம். ஆமாம். உயிரோடு இருக்கும்போது சில காரியங்கள் பிடிச்சிருக்கும், உயிரோடு இருக்கும்போது சில காரியங்கள் நமக்கு பிடிக்கும். செத்துட்டவனுக்கு உயிரோடு இருக்கிற போது உங்களுக்கு மசால் வடைன்னா ரொம்ப பிடிக்கும். மசால் வடைன்னா எந்த நேரத்தில் வச்சாலும் எப்போ வச்சாலும் நீங்கள் சாப்பிட்ருவீங்க, பசி இல்லைன்னா கூட சாப்பிட்ருவீங்க, அவ்வளோ பிரியம். இப்போ நீங்கள் செத்துட்டீங்க. சிலர் சாவல் கூட பார்த்துருங்களா, அவருக்கு என்ன பிடிக்குமோ அது. சிலர் குவார்டர் வாங்கி வைக்கிறான், அதில் தான் ஏன் குச்சி செத்தான் இருந்தாலும் திருப்பி அதையே வாங்கி வைக்கிற. சிலர் அவருக்கு பாக்கெட்டில் எப்பவும் பைசா இருக்குமா, உயிரோடு இருக்கும்போது 10 பைசா பாக்கெட்டில் வைக்கல, செத்த பிறகு 500 ரூபா நோட்டு வைப்பான். இல்லை எங்கள் அப்பா பாக்கெட்டில் எப்போவுமே பைசா இருக்கணும், தாத்தா பாக்கெட்டில் அப்படியே இருக்கணும். என்ன முட்டாள்தனமான காரியம் பாருங்க, கிறிஸ்தவத்தில் காணப்படுகிறது. உயிரோடு இருக்கும்போது பிடிச்சது செத்த பிறகு பிடிக்கல, விருப்பம் இல்லை. அதே போல் நம்ம கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கும் போது அது என்றைக்கு நம்ம மரிச்சிட்டோமோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது மேலே நமக்கு ஈடுபாடே இருக்கக்கூடாது, இல்லாமல் போயிடும். அதுதான் மரித்ததற்கான அடையாளம். கிறிஸ்துவோடு நான் மரித்து விட்டேன், கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார். அந்த அர்ப்பணத்தோடு எடுத்தோம் அப்படின்னா அது சரி.
ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சில ஈர்ப்புகள் இருக்கும். அப்போது ஞானஸ்தானம் பெறுறது அந்த அர்ப்பணத்தோடு தான் எடுக்கணும். நான் மறிக்கிறேன், இப்போ மசால் வடை வச்சாலும் சரி, தேனை வச்சாலும் சரி, தேளை வச்சாலும் சரி, ஒரு உணர்வு இல்லாமல் இருப்பேன். முன்னாடினா தேன் வச்சா தேள் வச்சா ஓடிடுவேன். இப்போ எதுவுமே கிடையாது எனக்கு. நீ என்னை பாராட்டினாலும் சரி, என்னை கீழே போட்டு கவுத்து போட்டு மீசி போனாலும் இன்னும் அப்படியே இருப்பேன். அவ்வளோதான், செத்துட்டேன் கிறிஸ்துவுக்குள். ஆமென். ஸோ அந்த உணர்வோடு அர்ப்பணத்தோடு நம்ம ஞானஸ்தானம் பெற்றால் அது சரி. அப்படிப்பட்ட அர்ப்பணம் இல்லை, உணர்வு இல்லை, அர்த்தம் இல்லை அப்படின்னா அது வெறும் தண்ணீரில் மூழ்கி எந்திரிச்சதுக்கான அடையாளம். ஒரு இடத்துல பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டர் தண்ணீரில் மூழ்கக்கூடிய பொருள் எல்லாம் இருந்தால், வாட்சு மற்ற தண்ணீரில் நனையக்கூடாத பொருள் இருந்தால் எடுத்துருங்க, கழட்டிட்டுங்கன்னு. அப்போது ஒருத்தன் இறங்கி வந்தான், படிக்கட்டில் இறங்கி வந்தான். அப்போ சொன்ன உடனே அப்போ திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, நினைக்கக்கூடாது, வாட்ச்லாம் கட்டிட்டோம். பின்னாடி கை வச்சான், பர்ஸ் இருந்துச்சு. அப்போது சொன்ன திருப்பி மேலே ஏறேன். எங்கப்பா மேலே ஏறேன்? இல்லை இந்த பர்ஸு இல்லை, அதுக்கும் சேர்த்து ஞானஸ்தானம் கொடுத்துடலாம். சோத்திரம். அப்போது உலக பிரகாரமான ஈர்ப்பு எல்லாவற்றையும் அடக்கம் பண்ணுற இடம், அதை தீர்மானிக்கணும். அதை அப்படிப்பட்ட அர்ப்பணத்தோடு நம்ம எடுக்கணும். ஏன் எடுக்கிறோன்னா, அந்த அர்ப்பணத்தோடு நான் வாழ ஆயத்தமாக இருக்கிறேன், அதை பகிரங்கமாக கன்ஃபஸ் பண்ண ரெடியாக இருக்கிறேன், அதனால் நான் எடுக்கிறேன். ஆமென். அடுத்தது 1 பேதுரு 3:21. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்போது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலில் ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானம் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இது ஞானஸ்தானம் என்பது என்னென்னா, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. தூய மனசாட்சி உடையவர்களாக இருந்து தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறது. ஸோ உடன்படிக்கை அப்படின்னும் போது நம்முடைய தேவன், நம்முடையதெல்லாம் தேவனுடையது, தேவனுடையதெல்லாம் நம்முடையது. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் யாருக்கான்? தேவனுடையது. தேவனுடையதெல்லாம் நம்ம. அந்த பிஸ்னஸுக்கு, இந்த உடன்படிக்கைக்கு யாரும் வரவே மாட்டாங்க, பயப்படுறான். எவ்வளோ அது நம்மக்கிட்ட என்ன இருக்குங்க? மதீனம் என்ன இருக்கு? கோபம், பொறாமை, மாம்சத்தின் கிரிகள். உங்ககிட்ட என்ன இருக்குது? என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஒரு திறமையும் இல்லை, ஒரு ஞானமும் இல்லை, ஒரு பலனும் இல்லை, ஒரு சாமர்த்தியமும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒன்றுமில்லாத நம்ம எல்லாம் 100% அவர் வச்சுருக்கிறாராம். பிஸ்னஸ் பார்ட்னராக ஆகணும் போது 50-50 போடுவாங்க பொதுவாக. இல்லைன்னா எவ்வளோ போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஷேர் எடுப்பார் லாபத்தில். ஆனால் இங்கே ஆண்டவர் 100% போடுறாராம். நம்ம சொல்லுவாங்களே, பொண்ணை ஒண்டி கொடுங்க, கட்டின புடவையோடு அனுப்புங்க போதும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், செய்ய மாட்டான். அந்த மாதிரி ஆண்டவர் சொல்ல, நீ இருக்கிற நிலைமையில் அப்படியே வா, என்னுடைய இதெல்லாம் உன்னுடையது, நான் சைன் பண்ணிட்டேன், நீ சைன் பண்ணு. ஏன் நானும் சார் அந்த சைன் வாங்குகிறோம்? சோத்துறோம். அப்போது உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. எவ்வளோ நல்லா அருமையான ஒரு உடன்படிக்கை தெரியுமா? அந்த தேவனுடைய பாதுகாப்பு இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறினவுடன் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அதுவும் அது நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அதுவும் கிடைக்கும். அங்கேயே சிலர்லாம் நீ பார்த்துருக்கேன், ஞானஸ்தானம் தொட்டியிலேருந்து ஏறி வரும்போது அபிஷேகம் பெற்று தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்கிறாங்க. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நடக்கும். ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் அங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் அப்போது அங்கே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஒருத்தர், அவர் இப்போ அதால் அவர் இவாஞ்சலிஸ்டாக இருக்காரா எங்கே இருக்காருன்னு தெரியல, அவர் ரட்சிக்கப்பட்டு எப்படி தெரியுமா, ஏதோ ஒரு இதை பாய்சனை சாராயத்தில் குடிச்சு சாப்பிட்டார்.
குடித்து சாப்பிடும் போது எப்படியோ கடற்கரையில் விழுந்து கிடந்தார். அப்புறம் வந்து அங்கே தான் வந்துட்டு அங்கே தான் நாங்கள் மிராக்கிள் குருசைட் போட்டோம் பீச்சில். அதில் அவர் பார்த்து என்ன பண்ணிட்டாரு, கொஞ்ச நேரம் இருந்து கேட்டார். அப்படியே இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஒப்பு கொடுத்தவர் அன்னையிலேருந்து சர்ச்சுக்கு ரெகுலராக வர ஆரம்பித்தார். இவர் குடித்தது எல்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றுமே தெரில. விஷத்து இந்த ஏதோ ஒரு குப்பி மாதிரி ஏதோ சைனைடா ஏதோ சொன்னார். சைனைடா ஏதோ ஒன்று சொன்னார். அப்போது எனக்கு ஞாபகம் இல்லை. அதை குடிச்சிட்டேன். சாராயத்தில் கலந்து குடிச்சிட்டேன். விஸ்கி ஏதோ கலந்து குடிச்சிட்டேன். ஆனால் பட் அன்றைக்கி இயேசு ஏற்றுக்கிட்டு அடுத்த மாதமே ஞானஸ்தான ஆராதனை இருந்தது. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஞானஸ்தானம் பெற்று வீட்டுக்கு வந்தப்போ அப்படியே வாந்தி எடுத்தாராம். வாந்தி எடுக்கும்போது அந்த விஷம் அப்படியே வந்து வெளியே வந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஞானஸ்தானம் பெற வரைக்கும் அது உள்ளரையே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது வெளியில் வந்து தான் ஆச்சரியமாச்சுன்னு எனக்கும் கேட்கும் போது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன், அதுக்கப்புறம் தான் அவர் பெரிய இதுவாக தீவிரமாகி இவாஞ்சலிஸ்ட் மாதிரி வேலை செய்ய ஆரம்பித்தார். இப்போவும் அவர் இவாஞ்சலிஸ்ட் தான் சொல்லின்னு இருக்கிறாரு, எனக்கு தெரியல. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஞானஸ்தானம் என்பது தேவனுடைய குடும்பத்தில் பிறக்கிற ஒரு அங்கம், ரெஜிஸ்டர்ட் மெம்பர். அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப ரேஷன் கார்டில் பேர் இல்லாமல் இருப்பாங்க. ரேஷன் கார்டில் பேர் இருக்காது, எதுலேயும் இருக்காது. நீ இந்திய குடிமகனே கிடையாது. நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் குடிமகன்னா ஞானஸ்தானம் பெறும்போது அது முழுமையான அங்கீகாரம் பெறுது. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்போ பட்டிக்காட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அக்கா ஸ்கூலுக்கு போவோம், இல்லை அண்ணன் ஸ்கூல் போவான். அதுக்கு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கும். அந்த அம்மாவும் அப்போ வயலில் வேலைக்கு போய்டுவான். அந்த குழந்தை யார் பார்த்துக்கிறது? அந்த என்னடா இதையும் கூப்பிட்டு சும்மா கூப்பிட்டு போடான்னு கூப்பிட்டு போவோம். கூப்பிட்டு போனால் அதுவும் ஸ்கூலுக்கு வரும். அதுக்கும் டிஃபன் பாக்ஸில் ஏதோ கொடுத்துருவாங்க, தண்ணி வச்சுக்கான், அந்த வாட்டுக்கு விளாடும். இவன் பாடத்தை கவனிப்பான். அதுவும் ஸ்கூல் அட்டெண்ட், அதுவும் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு வருது, அதுவும் பாடம் கேட்குது. ஆனால் அதுக்கு பேர் இருக்காது ரெஜிஸ்டரில். அதே மாதிரி தான் சர்ச்சுக்கு வரணும். இவரு சர்ச்சுக்கு வருவார், இது பால்வாடிக்கு வர மாதிரி வந்துட்டு போகுது. இது பேர் இது ரெஜிஸ்டரில் மெம்பர் ஆகலை. அட்டண்டன்ஸு எடுக்க மாட்டாங்க, மார்க்கு போட மாட்டாங்க. சிலர் பார்த்து விளையாட்டுக்கு சொல்லும் போது ஒப்புக்கு சப்பான், இவர் ஒப்பு சப்பான்னு சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் சில ஞானஸ்தானம் எடுக்காத கேஸெல்லாம் ஒப்புக்கு சப்பான். இல்லைன்றதுனால இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் ஒப்புக்கு சப்பான். அதில் எதுக்கு சொல்கிறேன், ஞானஸ்தானம் எடுக்கும் போது தான் நம்ம அங்கீகரிக்கப்பட்ட குடும்பத்தில் நம்ம ஒரு அங்கமாக மாறுறோம். தேவனோடு கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நம்முடைய தேவன் உடன்படிக்கை காக்கிறவர் தெரியுமா? அவர் உடன்படிக்கை காக்கிறதுல அவருக்கு நிகர் அவர் தான். அவர் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டார்னா அவங்கள காப்பாற்றுவார். அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர், உடன்படிக்கையாக. இப்போ ஞானஸ்தானத்தில் நம்ம உடன்படிக்கை செஞ்சதுனால நான் சொல்கிறேன், விசேஷித்த பாதுகாப்பு இருக்குது, விசேஷித்த ப்ரொடெக்ஷன் இருக்குது, விசேஷித்த நோவாவின் பேழை. எப்படி அப்படியே மெதுவாக நோவாவின் பேழையை பற்றி பேசும்போது அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பற்றி எங்கள் பேதர் எழுதுகிறார். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது அது நோவாவின் பேழைக்குள்ளே அந்த உடன்படிக்கை செஞ்சார். அந்த 8 பேர் மேலே விசேஷித்த பாதுகாப்பு இருந்தது. 8 பேருக்கு விசேஷித்த ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. 8 பேர் நல்லா இந்த எந்த வெள்ளம் அவங்கள அடித்து கீழே தள்ளிடும் அப்படின்னு நினச்சாங்களோ அந்த வெள்ளம் தான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயரத்தில் கொண்டு போய் அரராத் மலையில் நிறுத்துச்சு. அந்த உடன்படிக்கை கீழே வராதவங்கெல்லாம் மறித்து செத்து ஒன்றுமில்லாமல் போயிட்டான். ஸோ அதனால் இந்த உடன்படிக்கையில் வந்திருக்கிற நீங்கள் இப்போ ஞானஸ்தானம் பெற்ற நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் உம்மோடு நான் செய்த உடன்படிக்கை நினைவு கூறும். நாமளும் நினைவு கூறணும். ஆண்டவர் அன்றைக்கு நான் உம்மோடு சொன்னேன், வாழ்ந்தா உமக்காக வாழ்வேன், உண்மையை பறைசாற்றுவேன், உண்மை மகிமைப்படுத்துவேன். ஞானஸ்தானம் தொட்டியில் இறங்கும் போது நீ வாக்கு கொடுத்துருப்போம். ஞானஸ்தானம் கொடுத்த தேதி தெரியுமா? அதெல்லாம் ஆனிவர்சரி கொண்டாடுறதே இல்லை. ஜூலை மாதம் 10ஆம் தேதி 19. வெரி குட். இப்படி ஞானஸ்தான தேதியில் எழுதி வச்சுருக்கணும். என்றைக்கு எடுத்தோம் பார்த்துறது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுக்குறோம் ஞானஸ்தானம். இது பெரிய ஞாபகம் வந்துச்சான். இப்போ பிறந்த தேதி நமக்கு இருக்கும், திருமண தேதி இருக்கும். இந்த ஆவிக்குரிய தேதி தான் உண்மையான தேதி. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோம்,
என்னைக்கு ஞானஸ்தானம் பெற்றோம், என்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றோம். இதுதான் உண்மையானது. பிறந்தது உண்மைதான், இல்லையோ ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கே வந்து ஏன்டா பிறந்தன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மறுபடியும் பிறக்கிறோமே, அதுதான் பெருசு. அது ஆவிக்குரிய காரியங்கள் அனுபவங்கள்லாம் நம்ம வச்சு தேவன் அன்றைக்கு ஞானஸ்தானத்தில் நம்ம உடன்படிக்கை செய்தோமே, இயேசுக்காக வாழ்வேனே ஆண்டவரே, நமக்காகவே வாழ்வேன் ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே சரீரம் ஒரே இதை அடுத்த வாரம் பார்க்கலாம். நமக்கு காலையில் வாக்குத்தத்தமும் இருக்குது. அதனால் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, ஒரே ஞானஸ்தானம், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுக்கணும். எடுத்து பின்வாங்கி போனாலும் திரும்பவும் இன்னொரு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே ஞானஸ்தானம் ரட்சிக்கப்பட்ட அனைவரும் எடுக்கணும். எப்போது எடுக்கணும்? ரட்சிக்கப்பட்ட உடனே எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? அது கட்டளை. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவோடு என்னை அடையாளப்படுத்தி கொண்டதை வெளியரங்கமாக காண்பிப்பதற்கான நிகழ்வு. இது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. இதில் ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆகவே நாம் எடுத்தவர்கள் தேவனுக்கு நன்றியாக இந்த உடன்படிக்கை காக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தரும்படியாக, அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே பழிக்கும்படியாக ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். பிதாவே, நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரப்பா. இயேசுவின் நாமத்தினாலும் உடைய அன்பின் கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒரே ஞானஸ்தானம் எங்களுக்காக வைத்திருக்கிறேன். மூழ்கி எடுக்க வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும். கீழ் விசுவாசிக்கிற அனைவரும் எடுக்கணும், ரட்சிக்கப்பட்ட உடனே எடுக்கணும். வேதத்தில் நாங்கள் படித்தோம். ஆண்டவரே, வீண் பாரம்பரிய காரியங்களெல்லாம், ஞானஸ்தானத்தை குறித்து இருக்கிற தவறான காரியங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படியாக செபிக்கிறேன். கர்த்தர் தாமே சபையை அந்த தெளிவு உண்டாக்கும்படியாக செபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் சரியாக தெளிவு பெற உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். தடைகள் நீங்கட்டும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, காலை வாக்குத்தத்த ஆராதனை ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.